எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, உங்களை இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே 2025 ஜூன் 16 முதல் 22ஆம் தேதி வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 2 முதல் 8 வரை இந்த நாட்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை முதல் 7-8 நிமிடங்களிலே ராசி பலன்களாகவும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரங்களினுடைய ஒவ்வொரு நாளின் சிறப்பையும் உங்களுக்கு இந்த பதிவிலே தருகின்றேன். அன்பு நேயர்களே, அசைக்க முடியாத சனி மீண்டும் ஆடுமா சதிராட்டம். சந்தேகமே தேவையில்லை. சதிராட்டம் என்பது ஒரு விதமான ஆட்டம், ஒரு சதுரத்துக்குள் சந்தோஷ நடனம். அது ஒரு வகை. இது உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையும். இருந்தாலும் 7 சனி காலத்துல இருக்கிறீர்கள். சனி பகவான் ராசியிலே இருக்கிறார். அதன் காரணமாக பேராசை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. காரணம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கும் போதும் உங்களுடைய ராசியிலிருந்து அகன்ற ராகு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஒரு கோபத்தை, ஏதேனும் ஒரு நெருடலை ஏற்படுத்தும். ஆகையினாலே கோபப்படாமல் உங்களுடைய வேலைகளை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது, சனி பகவானுக்கான வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்கள், துர்கை அம்மன், காளியம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு தரும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில பிறந்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு எந்த நெருக்கடி இருந்தாலும் குருவருள் திருவருளாக மாறி பிரச்சனைகள் தீர்ந்து தொழில், உத்தியோகம் இவற்றிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். உங்களுடைய புகழ் மேம்படும், தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். அதே சமயத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். ஆகையினாலே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு தருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்களாகவே ஏதேனும் நிதானம் தவறி சிக்கலிலே ஈடுபட்டால்தான் சிக்கல். ஆகையினாலே சனி பகவானுடைய எந்த சிக்கல் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் முழு சுபர் குரு, குருவினுடைய பார்வை அருள் உங்களை நிச்சயம் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை இந்த வாரம் அமைக்கும். அது மட்டுமல்லாமல் எல்லா நிலைகளிலும் எல்லா மற்ற கோள்களும் கூட சிறப்பை ஏற்படுத்தும். அதோடு மட்டுமல்லாமல் சந்திரன், வாரப்பலனை நிர்ணயிக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12 ராசி மற்றும் 2 என்ற நிலைகளிலிருந்து கிரகங்களோடு இணையக்கூடிய அமைப்பிலே அனப சுனப யோகங்களின் மூலமாக செல்வ செழிப்பையும் வெற்றியும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதே போல் புதன், நிச்சயமாக புதன் பத்ர யோகத்திலே உங்களுக்கு அமைந்திருக்கிறார் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. அது மட்டுமல்ல, புதன் சூரியனோடு இணைந்து, ஏனென்றால் ஆணி சூரியனாக இந்த வாரம் என்பது ஆணி மாதத்தின் முதல் வாரம். ஆணி சூரியனாக, மிதுன சூரியனாக சூரியன் 4ஆம் இடத்துல இருப்பது, புதனுடைய வீட்டிலே புதன் இருப்பதும், புதனோடு சூரியன் இணைந்து உங்களுக்கு புத ஆதித்ய யோகம், பத்ர யோகம் இவற்றின் மூலமாக ஒரு புத்திசாலித்தனத்தை, இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியை அதிகரிக்க செய்து, அது தனவரமாக இருக்கட்டும், தொழிலிடத்திலே ஏதேனும் சிக்கலாக இருக்கட்டும், எதுவானாலும் தீர்த்து, தொழிலிலே ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து ஒரு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகளை இது தரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நன்மைகளை தரக்கூடிய அமைப்பிலே செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய அமைப்பு. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுக்கு பல சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம். இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலே 16, 17 ஆகிய நாட்களில் 18லும் கூட ராகு அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில சந்திரன் இணைந்திருக்கிறார் 12ஆம் இடத்தில். ஆகையினால் வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த 2 நாட்களிலே எந்த அளவிற்கு உடலுக்கு ஓய்வு தேவையோ அதை தவறாமல் ஓய்வு எடுத்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது சனி பகவானவர் புதன், வியாழன் இந்த சமயங்களிலே உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் சந்திரன் இணைவு என்பது இருக்கும். இந்த சனி சந்திர இணைப்பு இருக்கும் போதே ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் வரும். இதை மீறி பரிகாரம் என்றால் சோம்பேறித்தனத்தை மீறி, காலம் தாழ்த்துவதை மீறி சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் செய்வது, சரியான மூத்தோர், முன்னோர், பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்களுக்கு, குருமார்களுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது சிறப்பை ஏற்படுத்தும்.
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 4ல இருப்பது என்பது சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் வேறு அங்கு இருக்கிறார். ஆகையினாலே அற்புதம். இந்த வாரம் முழுக்க நிபுணத்துவ யோகம் என்பது இருக்கிறது. வார துவக்கத்திலே ஆதி யோகம், புதன் குரு இணைந்த ஆதி யோகம் என்பது உங்களுக்கு நல்ல மதிப்பு, சமுதாயத்திலே நன்மதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ராகு தசா புக்திகள் இருக்கிறது என்றால் திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம். முதலிலே சொன்னேன், உறக்கம் என்பது தேவை. குறைந்து 7-8 மணி நேரம் உறக்கம் தேவை. வெயிலிலே அதிகமாக அந்த உஷ்ணம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கக்கூடாது. அதே போல் 4ஆம் இடத்திலே சூரியன் உங்கள் வீடு வாகனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, ஏனென்றால் சூரியன் இருக்கும் இடத்துல அந்த உஷ்ணம், அந்த ஆற்றலின் மூலமாக அந்த இடத்தை சீர் செய்வார். அதே சமயத்துல கடன் போன்ற விஷயங்கள் அதிகமாக ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு. எந்த விதமான விஷயம், ஒரு புதிய விஷயத்திலே அதிகப்படியான ஆசை, பேராசையின் காரணமாக ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், யாரேனும் கையில் இருக்கக்கூடிய லட்சத்தை கொடு, மாதம் 10,000 வட்டி தருகிறேன் என்றால், ஆசைக்காக சென்றீர்கள் என்றால் 10,000 வராது, மொத்தம் போகும். ஆகையினால் கவனம். ஷேர் மார்க்கெட்டிலே ஏதேனும் பெரிதாக போட்டு பணம் எடுத்து விடலாம் என்று நினைப்பதும் தவறு. இந்த வாரத்தின் கிரக நிலைகள் உங்களை ஆன்மீக வழியிலே அதிகம் ஆழ்த்தும், வெற்றியும் கிடைக்கும். சோம்பேறித்தனம் மட்டும் கூடாது, அதுதான் பரிகாரம். ஏனென்றால் சனி சந்திரன் இருந்தாலே ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஒர்க், வேலை வேலை என்று இருந்தால் வெற்றிக்கான வழி. உடல்நலம் பாதிக்கிறது உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ சிறிய நோய் என்றாலும் கூட கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் என்றெல்லாம் இருப்பது சரிதான். அது சிறு சிறு விஷயங்களுக்கு இருந்தாலும் மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது சிறப்பு. காரணம், சந்திரன் ராகுவோடு இணைந்து அதன் பின்பு சனியோடு இணைந்து சுக்கிரனோடு இணைந்து 2ஆம் இடத்திலே வரும்போது ஏதேனும் ஒரு சுகவீன செலவுகளை தந்துவிடக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் மருந்து என்று நினைத்து எடுத்துக்கொள்ளக்கூடியது அது உங்களுக்கு விஷயமாக மாறிவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். அதிலே கவனம். எதிலுமே பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். பொறுமை நிதானம் என்பது சோம்பேறித்தனமாக இருப்பதல்ல, ஒரு விஷயத்தை புரிந்து நடப்பது. நிச்சயமாக சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைவது என்பது சந்தோஷமாக சில பொருள்களை வாங்குவது, லக்ஸுரி, அதாவது ஆடம்பர விஷயங்களை வீட்டிற்கு வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராகு 12ல இருக்கக்கூடிய காரணத்தினால் செலவும் இருக்கும், வருமானமும் இருக்கும். வருமானமும் செலவும் சிறுநிகர் சமானமாக இருக்கும். ஏழரை சனியிலே இருக்கிறீர்கள். அதனால் மீண்டும் சொல்கின்றேன், சனி பகவானுக்கான வழிபாடு செய்வது, ராகுவிற்கு ராகு கால வேலையிலே குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மன், காளியம்மன் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வங்களை வழிபாடு செய்வதும், ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் வெற்றியை தரும். இதனோடு கூட சந்திரன் மற்றும் சனி பகவான் இந்த நிலைகள் தரக்கூடிய அந்த அனவ யோகம் என்பது உங்களுக்கு முகப்பொலிவு, சந்தோஷம், வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். அற்புத வாரமாக இது அமைகிறது. வெற்றி நிச்சயம். அன்பு நேயர்களே, ஆனி மாதம் துவங்கி, அதாவது இந்த ஆனி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் 15லே துவங்கியது. சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அற்புதம் தான் இந்த ஆனி மாதம். ஆனி மாதத்துல பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று, வீடு கட்டக்கூடிய, புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாதே தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம். அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி. திருமண வைபவங்கள், இதற்கான விஷயங்கள், இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணியிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும். அதே சமயத்துல இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும். சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும். இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை. ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை, அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், 100க்கு 100 என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள். இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து. அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை முதல், அதாவது ஜூன் 16 முதல், விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று, செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார்.
இது சற்று தீவிரமானது. நெருப்பு ஆற்றிலே நீந்தக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும். அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம். ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து, தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை. ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். காரணம் என்னவென்றால், சந்திரன், செவ்வாய், ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ அந்த நிலையிலே, இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது. ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி, மனநிலை தடுமாறக்கூடும். பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும். படபடப்பு கூடும். கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 19, 20 சனி பகவான் சந்திரன் இணைவு. இது ஒரு புணர்ப்பு. அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ, அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். வேலையிலே மந்த நிலை ஏற்படும். அப்படி ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். அதற்கு அடுத்தது ஏப்ரல் 21, 22 சுக்கிரன் புதன் இணைவு. இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய, ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளிலே வெற்றியை பெற்றுவிடக்கூடியது. ஆகையினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை ஜூன் 16, 2025 அன்றைய திதி 3:31 PM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், பிறகு சதயம். நாள் முழுவதும் சித்த யோகம், சூன்ய திதி. நல்ல காரியங்கள் செய்யலாம். பெண் பார்க்க, வரன் தேட, பெயர் வைக்க, வித்யாரம்பம் செய்ய, வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு, புதிய விஷயங்களை துவக்குவதற்கு, புதிய ஆடைகளை வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது சிறப்பு. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 3 செவ்வாய்க்கிழமை ஜூன் 17, 2025 திதி 2:46 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் 1:1 AM வரை, பிறகு பூரட்டாதி. இந்த நாள் மரண யோகம், திதி துவயம். அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும். முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 4 புதன்கிழமை ஜூன் 18, 2025 திதி 1:35 வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது. இருப்பினும் பகல் 12க்கு மேல் அஷ்டமி, காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு, பகவதாஷ்டமி. இந்த நாளிலே இரவிலே 4 ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது, சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் 12 மணிக்குள் இதை செய்தாக வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் 12 மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம், துவக்கலாம். இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம், ஆயுஷ்மான் மற்றும் பவ. ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள். யோகம் ஆயுஷ்மான் யோகம், பவ கரணம். பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். யாரையும் எந்த அவச்சொல்லும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளில சொன்ன சொல் பலிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும். பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள். விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 5 வியாழக்கிழமை ஜூன் 19, 2025 திதி 11:55 AM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. நாள் முழுவதும் சித்த யோகம், அஷ்டமி நவமி ஆகையினால் சித்தயோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு. அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நாகதோஷங்கள் குறையும், ராகுகேது தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள். உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 6 வெள்ளிக்கிழமை ஜூன் 20, 2025 திதி 9:49 AM வரை நவமி, பின்னர் தசமி. சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. 10 மணிக்கு மேல், காலை 10 மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி. பகல் 12க்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம், செய்யலாம். ருது சாந்தி, நிச்சயம், அன்னப்பிராசனம், பெயர் சூட்டுதல், நகை வாங்குதல், போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 7 சனிக்கிழமை ஜூன் 21, 2025 திதி 7:19 வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம். இந்த நாளில சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று. அது என்ன நிஜ என்று, அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல. கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது. எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட 2 முறை திருக்கணித முறை, வாக்கிய முறை என்று இருக்கிறதோ, இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும். அது நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம். காலை 8:13 சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆடி 1 சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு. 3 திதிகள் கூடுகிறது. ஆகினால் அவமாகம் என்று பெயர். தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும். இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அபரா ஏகாதசி என்றால் என்ன? சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது. எப்படி வாமன அவதாரத்திலிருந்து, மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திரிவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ, ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ, அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராய ஏகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது, இறைவனை நினைப்பது, பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும். மாணவர்களாக இருந்தால் 10 மார்க்கிலிருந்து 100 மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். 10 ரூபாய் கையில் இருந்தால் 1 கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு, மாலை வேளையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும். இந்த நாள் சர்வதேச யோகா தினம். யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22, 2025 திதி 1:22 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம். அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது. ஆனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும். மாதத்தில இந்த வாரத்தில 2 நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கூர்ம ஜெயந்தி. இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் 17, 18 ஆகிய நாட்களிலே, சிம்மம் 19, 20 ஆகிய நாட்களிலே, கன்னி 21, 22 ஆகிய நாட்களிலே சந்திராஷ்டகம் அடைகிறது. எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும், வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும். நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள். நன்றி.